ரிசர்வேஷன் பாலிசி அந்த டேட்டாஸ் எக்கனாமிக் டேட்டாஸோட நிக்குமில்லமா? ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம லைக் சில அரசாங்க திட்டங்கள், சில ஸ்கீம்ஸ், அது ஃபுல்லாவே பார்க்கலாமா? ஸோ நிறைய வருஷங்கள், நிறைய ஆக்ட், சில சட்டங்கள், சில ஸ்கீம்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டதா இருக்கும். ஸோ சில சட்டங்கள், சில ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். ஏன்னா யூனிட் 9ல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கீம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, திட்டங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம இப்போ ஆல்ரெடி போன கிளாஸ் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48, நான் முதல்வன் திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல வந்த விஷயங்கள். ஆனா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த சாப்டர் எப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக நலத்திட்டங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆர் சமூக நல திட்டங்கள். ஸோ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, இப்போ இந்த பேரு நம்ம சமுதாயம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சமுதாயம் அப்படிங்கிறது ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்களாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க, தென் இந்த மூன்றாம் பாலினம் சொல்ற மாதிரிலாமா அந்த டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ இப்ப இந்த மாதிரி சமுதாயத்துல வாழக்கூடிய எல்லா டைப் ஆஃப் மக்களுக்குமே, இப்ப ஆண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல சில ஆண்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹை பொசிஷன் இருப்பாங்க, நல்லா வந்து அவனோட வாழ்வாதாரம் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். சில ஆண்கள் பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையை கூட கஷ்டப்படக்கூடிய மக்களா இருப்பாங்க. அதே மாதிரிதான் பெண்கள், அதே மாதிரி. ஸோ இப்பதான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண் பெண் எல்லா டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸுக்குமே இந்த இந்தியா அப்படிங்கிற அரசாங்கமும் தமிழ்நாடு அப்படிங்கிற அரசாங்கம் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட்மா புட் விமன் வெல்ஃபேர். ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் ஆர் உமன் வெல்ஃபேர் ஸ்கீம், பெண்கள் சமுதாய நலனுக்கான திட்டங்கள். ஸோ இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த சமுதாய நலத்திட்டங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேமா? அதுல ஃபர்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு ஆக்டா போட்டு வந்துருக்குங்கம்மா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் புட் பிசி பிஎன்டிடி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா? பிசி பிஎன்டிடி ஆக்ட் 1994 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேமா? ஸோ இயர் கிளியரா எழுதிக்கங்க. ஓகேமா? ஸோ என்ன ஆக்ட்மா? பிசி பிஎன்டிடி ஆக்ட். ஓகே. இப்போ சிம்பிளா ஒரு கேள்வி கேட்பா. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பிரெக்னன்ட் உமன் வந்துமா அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில இருக்காமா? ஆன்சர். ஜென்ரலா இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டுல ஒரு கரு உற்றிருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மருத்துவமனைக்கு சென்று என் கருவில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தை என்று தெரிவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல இருக்கா இல்ல இந்தியாவில இருக்கா? இருக்கா இல்லையாமா? தெரிஞ்சுக்க முடியுமா? வெரி குட். சோ அதை தடுக்கக்கூடிய சட்டம் தாமா இந்த பிசி பிஎன்டிடி ஆக்ட் சொல்லுவாங்க 1994. ஓகேவா? சோ வந்து இங்கிலீஷ் எக்ஸ்பான்ஷன் இருக்கு, அது உங்களுக்கு வேண்டாம், பட் நீங்க ஷார்ட் ஃபார்ம் மட்டும் போட்டுங்க. சோ ப்ரீ கன்செப்ஷன் பிரினட்டால். ஓகே. அப்போ இந்தியாவில இன்னைக்கு ஒரு பெண்ணின் குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரியுமான்னு கேட்டா தெரியாதுமா. அதை தடை செய்யக்கூடிய சட்டம் தான் இந்த பிசி பிஎன்டிடி ஆக்ட். ஒரு காலத்து வரைக்கும் இப்ப 1994 காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்குமேமா நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரியலன்னு சொல்லிட்டு நமக்கு ஜென்ரலா தெரியும். ஓகேவா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கால்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்மா, பெண் கேள்விப்பட்டீங்களா? ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா இந்த பெண் குழந்தைகள்லாம் வந்துமா நிறைய படத்துலயும் கூட பார்த்திருப்போம். வந்து சிசு கொலை அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்களா? ஸோ ஒரு பெண்ணா பிறந்துட்டாங்கன்னாமா ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ண நல்லா பெண்களை குழந்தை அவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பெண் குழந்தையை வளர்த்த முடியாது. ஸோ பெண் குழந்தை இருந்தாலே எங்களுக்கு பொருளாதாரத்துல பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையை கொண்டுருவாங்க பாத்தீங்களாமா. ஸோ அப்ப இந்த சட்டம் இப்ப என்ன பண்ணிட்டுச்சாமா, ஒரு காலத்துக்கு முன்னாடி சட்டம் வருவதற்கு முன்னாடி ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருக்கா பெண் குழந்தையாக தெரிஞ்சுட்டாங்கன்னா இன்கேஸ் ஒரு 4வது மாசம் ஸ்கேன் பண்ண போறோம்னு வச்சுங்க. ஸோ 4வது மாசம் இது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த வைஃப் அந்த பெண் அவங்களுக்கான அந்த வீட்டுல கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கும் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா முதல் குழந்தை எப்பவுமே ஆண் குழந்தையா தான் இருக்குன்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஸோ அப்படி அந்த மாதிரி பெண் குழந்தையும் தெரிய வந்தால் அந்த பெண் குழந்தையை கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இல்ல அந்த பெண்ணை வந்து ரொம்ப தப்பா நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டுமா இனிமேல் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே சொல்லக்கூடாதுமா. 1,00,000 வரைக்கும் ஃபைன் போடுற கூட வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் தெரிய வந்துச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டுமா. இது கிளியரா போடுறேன். இந்தியாவில மட்டும்தான் தடை. இப்ப நான் இந்தியாவில இருக்கேன். நான் இங்க இருந்து அமெரிக்காவோ லண்டனோ வேற கண்ட்ரில போனா அங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கண்ட்ரி சட்டங்கள் எதுவுமே கிடையாது. எங்க மட்டும் தடைனாமா இந்தியாவில மட்டும்தான் தடை. அப்படி கொண்டு வந்த பிசி பிஎன்டிடி ஆக்ட் எந்த வருஷம் கேட்டனாமா 1994 கொண்டு வராங்க மக்களே. அதுக்கப்புறம் கொண்டு வந்த ரொம்ப முக்கியமா என்னமா என்னமா 1990 முன்னாடிமா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு சட்டமா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சட்டம் வந்துமா எல்லா மருத்துவமனைக்குமே பொதுவா இருக்கும். அது அரசாங்க மருத்துவமனையா இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி. 1994 முன்னாடி எப்படி இருந்தாமா சில ஹாஸ்பிட்டல்ல சட்டங்கள் இருக்கும். இன்னும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஹாஸ்பிட்டல் சட்டங்கள் எதுவுமே இருக்காது. வந்து ஒரு ரெகுலரைஸான சட்டம் இருக்காது. ஸோ இப்போ இந்த சட்டம் என்பது இந்தியாவுடைய அனைத்து மருத்துவமனைகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சட்டங்கள். அப்ப எல்லாமே கண்டிப்பா என்ன பண்ணித்தானோ ஃபாலோ பண்ணித்தானே ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வந்து ரொம்ப முக்கியமான சட்டம் என்னன்னா 2016 ஒரு சட்டம் கொண்டு வந்தேன். ஓகே. இது வந்து ஸ்கீம் போட்டு பண்ணுங்க. பிரதான் மந்திரி ஆர் பிரதம அமைச்சர் பிரதான் மந்திரி சுரக்ஷாஷித் பிரதான் மந்திரி இதெல்லாம் ஹிந்தி வார்த்தைகள்மா நீ அப்படியே எழுதிங்க. சுரக்ஷித் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மட்ரிதா இதெல்லாம் வருஷம் தான் ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அவ்வளவுதான். மட்ரித்வா ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷித் மட்ரித்வா அபியன் அபியன் 2016 இந்த ஸ்கீமை கொண்டு வராங்கம்மா. எந்த வருஷமா 2016 தான் நான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தேன். ஓகேமா. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். ஓகேமா. எல்லா எப்படின்னா சிம்பிளா சொல்ல போனோமா ஒரு கன்சீவா இருக்கக்கூடிய ஒரு விமன் ஓகேவா இப்போ அவங்க வந்துமா எல்லா 9th of every month 9th of every month ஜனவரி மாசம் 9 பிப்ரவரி மாசம் 9 மார்ச் இந்த மாதிரி எல்லா மாசம் 9ஆம் தேதி அவங்க போனாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா டைப் ஆஃப் திங்ஸ்மே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தரதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யுனிவர்சல் டு ஆல் பிரெக்னன்ட் உமன் அட் 9th of every month. அப்ப இதுவும் பெண்கள் அந்த கரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா இது எப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பிப்ரவரி மாசம் போன வச்சுங்களேன் பிப்ரவரி எல்லா நாட்களுமே எனக்கு இலவசமா இருக்காது. ஸோ பிப்ரவரி மாசம் அந்த 9ஆம் தேதி போனா எனக்கு இலவசமா இருக்கும். அதே மாதிரி மார்ச் 9 போனா இலவசம். அது மாதிரி எவ்ரி 9th month எவ்ரி 9th ஆஃப் எவ்ரி மந்த்மா நம்ம போனால் அந்த கருவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான சிகிச்சையோ இல்ல என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயா தானே இருக்கும். ஓகேவா. ஆனா கிளியர்மா எல்லா மருத்துவமனையும் கேட்டா கிடையாதுமா. தனியார் மருத்துவமனை கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கும். ஓகே. யூ டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் வித் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ஃப்ரீ தான் சார் அப்படின்னா சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கேனுக்கு நம்ம காசு தர மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கீமு கீழே நம்ம ரிசீவ் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம்னா எல்லா 9வது நாளுமே நம்ம அங்க போனா ஃப்ரீயா பாத்துக்கலாம். ஸோ ஒன்லி வாட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தானே இந்த ஸ்கீம் இருக்கும். ஸோ இந்த எத்தனை ஸ்கீம் போக வேண்டாமா அந்த ஸ்கீம் எந்த வருஷம் அவ்வளவுதான். ஸோ பிசி பிஎன்டிடி ஆக்ட்னா ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தை நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 9வது மாசம் எல்லா நாளுமே அந்த நாள் போனா நமக்கு என்னமா இருக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே என்ன இருக்கும். ஸோ ஃப்ரீயா தானே இருக்கும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதுமா மச்சிவா அபியன் அப்படி ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னா இப்ப இது வந்து ஜென்ரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் போதும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்து திட்டங்கள் போடுங்க. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ஃபார் விமன் இந்த பெண்கள் நலனுக்காக தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஓகேமா. ஸோ நிறைய சட்டங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்கம்மா. பட் அதுல நமக்கு இப்போ ஃபேமஸா அது இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இஸ் யோர் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். இந்த மகப்பேறு நலத்திட்டம் அப்படி சொல்லுவாங்கம்மா. ஆர் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஸோ வருஷம் மட்டும் பாத்துக்குமா போதும் 2011 கொண்டு வந்தாங்கம்மா.
சோ முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு ஓய்வூதியம் ஆர் மகப்பேறு பெனிஃபிட் ஸ்கீம் எந்த வருடம் நம்ம 2011. இதெல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ். ஓகேமா, இது நமக்கு சிம்பிளா தெரியுமில்லமா. ஸோ 1987 முதல்லமா இந்த மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்டு வந்தாங்க. மகப்பேறு இறப்பு விகிதம் இருக்குமா. 1987 தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல வந்து இப்ப இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் இவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படின்னா லைக் இன்னைக்கு தமிழ்நாடு நிறைய ஒர்க் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 12,000 வரைக்கும் மாசம் ஒரு வருஷம் தருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுப்பாங்கம்மா. ஸோ 3,000 4,000 அப்போ இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் முத்துலட்சுமி என்ன பண்ணாங்கன்னா 2018 இருந்து இன்னைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு கஷ்டறாங்க 18,000 தருவாங்க. 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6,000 6,000 6,000. இந்த மாதிரி 3 இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க என்ன தருவாங்க அந்த காசை வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கிளியரா போட்டுருங்க. 1987 12,000 இருந்தா இந்த மகப்பேருக்கான ஓய்வூதிய திட்டம் வந்து இப்ப எவ்வளவு அதிகப்படுத்திருக்காங்கம்மா 2018 18,000 கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதாவது ஒரு அரசாங்க மருத்துவமனையில் சென்று ஒரு பெண் பிரசவம் பார்க்கும் பொழுது அந்த பிரசவ நாள் எடுத்துமா அந்த வருடம் முடிகிற வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்த்தாங்கன்னா 18,000 காசு தராங்கம்மா. இதை ஸ்பிட் பண்ணி கொடுப்பாங்கம்மா 6,000 ஒவ்வொரு டைம்க்கு ஏற்ற மாதிரி தர்ற மாதிரி இருக்குமா. இதான் வந்து முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஓகேமா, ஏன்னா உண்மை சொல்ல போனா இந்தியாலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான இந்த எப்படி சொல்றது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃப்ரீயா தரும். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. பட் இந்தியாவில எந்த மாநிலம் முதல்ல இந்த மகப்பேருக்கு இந்த மாதிரி ஒரு இலவசம் இருக்கக்கூடிய இந்த 12,000 கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் தான் இந்த முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஓகேமா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது இந்த இந்த ஆக்ட் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்கீம் வேணா போட்டுங்க. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா 2000 இப்போ ரீசெண்டா 19 கொண்டு வந்ததுதான். ஸோ இதுவும் அதே மாதிரிதாம்மா அம்மா மெட்டர்னிட்டி நியூட்ரிஷன் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. அப்படி இருக்காதுமா. இப்ப எப்படின்னா அதான் இது டிபெண்ட்ஸ் தான். இப்ப இது வந்து 18,000 காசா தான் கொடுக்கணுமா. சில இதுல எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசம் அடுத்த 6 மாசம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் அப்படி பிரிச்சிருப்பாங்க. ஓகேமா, சோ இது வந்து 18,000 போக உங்களுக்கு வந்து லைக் அந்த மெடிசன்ஸ் எக்ஸெட்ரா தருவாங்க. அதான் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய இதை பொறுத்தான். இது போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 18,000 ஃபுல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 3, 4, 5 இந்த ஒரு 6 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா பாதி அமௌண்ட் இனிஷியலா கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் பாதி அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலா யூ வில் கெட் ஆல் த அமௌண்ட் ஆஃப் 18,000. ஓகேமா, அதே மாதிரிதான் இந்த அம்மா மெட்டர்னிட்டி நியூட்ரிஷன் கிட். இது பேரே வந்து என்ன இந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய அந்த மருந்து, இந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய அயன் டேப்லெட் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா கொடுத்தாங்கம்மா 2019 கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இதையும் தூக்கி இதுல மர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த கிஃப்ட் மாதிரி தருவாங்கன்னு சொல்லிட்டுமா, அந்த கிஃப்ட் மாதிரி இருக்காதமா இந்த சத்து மருந்து அயன் டேப்லெட் எக்ஸெட்ரா அது போக கொடுத்துருவாங்கம்மா. அப்ப இந்த 18,000 போக இதுவுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2019 இந்த அம்மா மகப்பேறு ஊட்டச்சத்து கிட் கொண்டு வந்தாங்க. பட் இப்ப வந்து ஆப்வியஸா அது எதுக்கு கொடுத்தாங்க ஸோ முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ல கொடுத்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு உங்களுக்கு மகப்பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான சட்டம் எதுனா இந்த முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி தான். 1987 முதல்ல கொண்டு வராங்க. 12,000 அமௌண்டா இருந்துச்சு. ஸோ 2018 என்ன பண்ணிட்டாங்கம்மா 12,000 3 இன்ஸ்டால்மெண்டா தராங்க. ஸோ 2019 என்ன பண்ணாங்க அம்மா மெட்டர்னிட்டி நியூட்ரிஷன் அதை எதுக்கும் நினைச்சிட்டாங்க முத்துலட்சுமி ரெட்டி கூட நினைச்சிட்டாங்க. ஓகேமா, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் தான், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேமா, ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கீம்ஸ் முக்கியமான ஸ்கீம்ஸ் என்னன்னா 2013 ஒரு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா. இப்போ நீங்க
அப்படியே கையோட போட்டுங்க. எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், எதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப நீங்க போற மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க. சோ நிர்பயா அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நிர்பயா, அதாவது 2012 டெல்லியில ஒரு லைக் இந்த ரேப் கேஸ் ஆயிமா பெரிய சென்சேஷனலா ஆச்சு. அப்போ மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வந்தாங்கம்மா, நிர்பயா நிதி அப்படின்னு சொல்லிட்டு 2013 ஒரு நிதி கொண்டு வந்தாங்கம்மா. என்ன நிதிமா? நிர்பயா நிதி ஆர் நிர்பயா ஃபண்ட். எதுக்குன்னா சேஃப்டி ஆஃப் விமன். சோ பெண்களுடைய பாதுகாப்புக்காக 2013 மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட நிதியின் பேர் தாமா நிர்பயா நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ப எப்படி இருக்காதுமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ, இல்ல வந்து இந்த பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட பெண்களா இருந்தாலோ, சோ அந்த மாதிரி பெண்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல அந்த மாதிரி பெண்கள் மறுபடியும் வந்து உள்ள கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட் தாமா இந்த நிர்பயா நிதி சொல்லுவாங்க. சோ சிம்பிளா நீ அவ்வளவு இன்டெப்தா போனா எந்த வருஷம் எதுக்காக, சோ பெண்களுடைய நலனுக்காக 2013 மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட நிதியாமா சோ நிர்பயா நிதி அப்படி சொல்றாங்க. ஓகேமா? அதே மாதிரி சோ முத்ரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குமா. ஸ்கீமா முத்ரா ஸ்கீம் 2015 கொண்டு வந்தாங்க. சோ முத்ரா வருஷமா 2015 கொண்டு வந்தாங்க. இது சிம்பிள்மா. நம்ம இப்ப ஒரு பெண்ணா இருக்கட்டும், இல்ல இது வந்து ஜென்ரலா நம்ம பெண்கள் மட்டும் சொல்ல முடியாது, இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்ல நான் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஐடியாஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த தொழிலை தொடங்குவதற்கு என்னிடம் வருமானம் இல்லை, அது என் தொழிலை தொடங்குறதுக்கு எங்கிட்ட இனிஷியலா போடக்கூடிய காசு இல்லை. அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணலாம்னா பேங்க்குக்கு போலாம். அப்ப பேங்க் வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் தொழில் செய்வதற்காக தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த தொழில் முனைவோருக்காக 50,000 ரூபாயில இருந்துமா அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் they will give loan. எவ்வளவுமா? சோ 50,000 ரூபாய் ஆரம்பிச்சு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தொழில் முனைவோருக்காக 2015 மத்திய அரசாங்கத்தால் வங்கிகள் மூலமாக கடன் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தான் முத்ரா திட்டம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த முத்ரால என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, இட் இஸ் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கொலாட்ரல் ஃப்ரீனா ஒண்ணுமே இல்ல, எந்த ஒரு சாட்சியும் இல்ல எந்த ஒரு ப்ரூஃப்மே கொடுக்காம நம்ம என்ன பண்ணலாம்னா லோன்ஸ் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பிசினஸ் பண்ண போற இந்த இடம் எங்கிட்ட இருக்கு, இந்த ஐடியா எங்கிட்ட இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப மினிமம் 50,000 ஆரம்பிச்சுமா எதுவும் தராங்க 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் they will give loans. கொடுக்கக்கூடிய கடனுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் கேட்பாங்களா, இல்ல கொடுக்கக்கூடிய கடனுக்கு ஏதாச்சும் கேட்பாங்களாமா, எந்த ஒரு டைப் ஆஃப் திங்ஸ்மே கிடையாது. ஓகேமா? சோ அப்படி எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம நமக்கு தரக்கூடிய லோன் என்ன லோன்ஸ்மா முத்ரா லோன். இது பெண்களுக்காக மட்டுமான்னு கேட்டா கிடையாதுமா. சோ ஆண் பெண் எல்லாத்துக்காகவே தான் நான் கொடுத்துருப்பேன். ஓகேமா? சோ அதுக்கப்புறம் மூணாவதா வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்கீம் தான், பட் போட்டு வச்சுங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் சொல்லுவாங்கம்மா. சோ 2016 கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா இந்த எஸ்சி எஸ்டி பெண்கள் அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்டது. எஸ்சி எஸ்டி விமன் பெண்கள் அவங்களுடைய பிசினஸ் அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதாமா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ எப்ப கொண்டு வரலாமா 2016. ஓகேமா? ஆனா முத்ரா திட்டத்துல யாருமா உங்களுக்கு 50,000 to 10 லட்சம் தான் கடன். ஆனா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியாவை பொறுத்த வரைக்குமா திட்ட ஒரு 10 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு 1 கோடி வரைக்கும் கடன் தர்றாங்க. ஸோ ஃப்ரம் 10 lakhs how many crores-மா 1 crores. ஸோ 1 கோடி வரைக்கும் என்ன பண்றாங்கம்மா காசு என்பதை தருகிறார்கள். ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எஸ்சி எஸ்டி பெண்களுக்காக மட்டும்தான். ஆனா முத்ரா பொறுத்த வரைக்கும் பெண்களும் வருவாங்க, ஆண்களும் இருப்பாங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட அடுத்த ஸ்கீம் என்னன்னா, இதுவும் ரொம்ப முக்கியமா மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷன் சக்தி. ஸோ 2017 இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. எந்த வருஷமா 2017 மிஷன் சக்தி அப்படின்னாமா இதுவும் சிம்பிள் தான். ஸோ பெண்களோட நலனுக்காக பேர் என்னமா சக்தி தான். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னமா எந்த வருடம் இதை கொண்டு வரான்னு சொல்லிட்டுமா. இப்போ இந்த மிஷன் சக்தியை பொறுத்த வரைக்குமா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இதை மட்டும் கிளியரா போட்டு வச்சுங்க.
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா? சாம்பல். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கம்மா? சமர்த்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹிந்தி வார்த்தை தாம்மா, பட் நீங்க போட்டு வச்சுங்க. ஒன்னு சாம்பல், நெக்ஸ்ட் சமர்த்தியா. ஸோ கேள்வியில் எப்படி கேட்கலாம்னா, இந்த சாம்பல் மற்றும் சமர்த்தியா இந்த ரெண்டு ஸ்கீம்ஸுமே எதோடைய ஸ்கீம்ஸ் கேட்பாங்க. என்ன ஸ்கீம்? மிஷன் சக்தி அப்படின்னு பெண்கள் நலனுக்காக 2017ஆம் வருடம் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தாமா. என்ன ஸ்கீமா? மிஷன் சக்தி. ஒண்ணு சாம்பல் வருமா, நெக்ஸ்ட் வருமா சம்ரத்யா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வரும். ஓகேமா? இப்போ நவ் புட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் 1977 நம்ம ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஓகேமா? சோ அந்த ஸ்கீம் கிளியர் இருந்துங்க. சத்தியவாணி சத்தியவாணி இந்த இலவச தையல் மிஷின் தராங்க பாத்தீங்களாமா, அதான் வேற ஒண்ணுமே இல்லை. 1977 இந்த சத்தியவாணி அப்படிங்கிற பெண்மணியோடைய பெயரை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் தர்றதுமா சத்தியவாணின்னு சொல்லுவாங்க. சத்தியவாணி அம்மையார், சத்தியவாணி முத்து அம்மையார் முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ, அவங்களோட நினைவகமா என்ன மிஷின்மா? ஃப்ரீ ஸ்விங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. தையல் மிஷின் இருக்கலாமா? சோ அந்த தையல் மிஷின் வந்துமா பெண்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்காக 1977 கொண்டு வரப்பட்டதாமா இந்த திட்டம். எல்லா பெண்களுக்கும் அப்படி கிடைக்குமான்னு கேட்டா கிடையாதுமா. சோ இப்ப இருந்து நீ ஒண்ணு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. கவர்மெண்ட் தரக்கூடிய ஸ்கீம்ஸ் ஆர் கவர்மெண்ட் தரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே போய் சேர்மான்னு கேட்டா கிடையாது. சில ஸ்லாப்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இதுவே நீங்க எடுத்தீங்கன்னா அதோட ஆண்டு வருமானம் வந்து இவ்வளவு கம்மியா இருக்கணும். ஓகேமா? அதே மாதிரி அந்த பெண்கள் வந்துமா விதவையா இருந்தாலோ, இல்ல கைவிடப்பட்ட பெண்களா இருந்தாலோ, இல்ல பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய பெண்களா இருந்தாலோ, அந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கம்மா. சோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த ஆண்டு வருமானமும் 72,000 ரூபாய் கம்மியா இருக்கிற மாதிரி. அப்ப சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இனிஷியலா வேண்டாம், பட் இயர் மட்டும் கிளியரா பாத்துங்க. 1977 எந்த அம்மா பேர்ல வந்து உங்களுக்கு இலவச தையல் மிஷின் நம்ம சத்தியவாணி அப்படிங்கிற பெண்மணியின் பேர்ல இலவச என்ன சொல்றாங்க தையல் மிஷின் கொண்டு வந்தோம். ஓகேமா? சோ அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி நிறைய பார்த்த விஷயங்கள் தான்மா. சோ 2021 ஓகேமா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்லமா. சோ விடியல் பயணம் அப்படிங்கிறதுமா. சோ எனிவன் இந்த விடியல் பயணம் சொல்ல முடியுமாமா? இப்ப கொடுத்த ஸ்கீம் தானமா. இனி பெண்கள் விடியல் பயணம் என்றா என்னன்னு சொல்லிட்டுமா? வெரி குட். ஓகேவா? சோ இந்த இலவச பேருந்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களாமா. சோ பெண்களுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய பெண்கள் சொல்றாங்க. இப்ப எல்லா பெண்களுமே இருக்கான்னு வச்சுக்கோமா. சோ அந்த மாதிரி பெண்களுக்கு என்னன்னாமா, சோ இலவசமா அந்த பஸ்ல பயணிக்கலாம் சொல்லியிருப்பாங்கம்மா. பட் எல்லா லைக் பஸ் கவர் ஆகுமா கேட்டா உங்களுக்கே தெரியும், கவர் ஆகாதுமா. அந்த பிங்க் கலர் பஸ்ல மட்டும் தான் கவர் ஆகும். சோ இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2021 விடியல் பயணம் அப்படி சொன்னாங்க. ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் உமன் போட்டுச்சு இங்கிலீஷ். ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் விமன். ஓகேமா? எப்ப கொண்டு வந்தாங்கம்மா? 2021. ஓகேமா? சோ அதுக்கப்புறம் மூணாவதுமா 2022 இந்த இயர்ல ரொம்ப முக்கியமா. சோ எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2022 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ரொம்ப முக்கியமான திட்டமா இது தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல. புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுமை பெண் திட்டம் இதுவும் ஃபேமஸான திட்டம், நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்னமா இந்த திட்டம்? 2022 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் தான். நம்ம இது சொல்லாமே. வெரி குட். அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட். சோ 6வது வகுப்பில் இருந்துமா 12ஆம் வகுப்பு வரையுமா அரசாங்க பள்ளிகளில் படித்த பெண்களுக்கு அவங்க உயர்கல்வி செல்லும் பொழுது மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தாமா
இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் சொல்லுவாங்க. சரி, கவர்மெண்ட் ஸ்கூல் தாமா, அரசாங்க பள்ளி தான். இப்ப அரசாங்க பள்ளியில தமிழ் மீடியம் படிச்ச மட்டும் தான் கேட்டா கிடையாது, அரசாங்க பள்ளி அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கலாம், தமிழ் மீடியம் இருக்கலாம். அப்ப என்னமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்ச பெண்கள் 6வது வயசுல இருந்து 12ஆம் வயது வரைக்குமா அவங்க உயர்கல்வி செல்ற மாதிரி இருந்தாலோ இல்ல டைரக்டா வந்து அவங்க காலேஜ் படிக்கிற மாதிரி அங்க வங்கி பேங்க் அக்கௌண்ட்லயுமா மாசம் மாசம் எவ்வளவு கொடுத்துறாங்க, 1000 rupees கிடைக்கும். இப்ப இதே மாதிரிமா இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்துமா ஆண் குழந்தைகளை கொண்டு வந்தாங்கல்லம்மா, அந்த ஸ்கீம் பேர் என்னம்மா? இதே மாதிரி இப்ப பெண்களுக்கு மட்டும் வெரி வெரி குட். ஸோ தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஸோ 2022 பெண்களுக்கு கொண்டு வந்தாங்கம்மா. 2024 பட்ஜெட்ல யார் கொண்டு வந்தாங்க? ஆண்களுக்கு தமிழ் புதல்வன். அதே ஸ்கீம் தான், ஒண்ணுமே இல்லை, சேம் இதேதான். இங்க ஒன்லி பெண்கள், இங்க ஒன்லி ஆண்கள் மட்டும்தான். ஓகேமா. அடுத்த ஸ்கீமா 2022ல சோ கலைஞரின் மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை இது எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு திட்டம் தான். வருஷ கிளியரா பாத்துங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் எவ்வளவு தர்றாங்க மாசம் மாசம்? வெரி குட். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எந்த நாள் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க? அது கொஞ்சம் முக்கியமான நாள் தானம்மா. செப்டம்பர் 15. வெரி குட் வெரி குட். யாரோட பிறந்த நாள் செப்டம்பர் 15 என்பதுங்கிறது? வெரி குட். அண்ணா இருக்காருல்லம்மா, அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். அறிஞர் அண்ணா மட்டுமாமா இல்ல டிஎம்கே அப்படி கட்சி உருவாக்கணும் அப்படித்தானமா? ஸோ அந்த டிஎம்கே கட்சியோட ஃபவுண்டரும் அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் தான் செப்டம்பர் 15. ஸோ அந்த நாள் அன்னைக்கு தான் இந்த கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லிட்டுமா 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா. ஸோ இப்போ உங்களுக்கு இதுல ஒரு கேள்வி மாதிரி கேட்போம் நம்ம. ஓகே, இது ஏதாச்சும் வயசு வரம்பு இருக்காமா? ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும் ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் இருக்கா, இல்ல எல்லா பெண்களுக்குமே கிடைக்குமாமா? 21 வயது. வெரி குட். வெரி குட். வெரி குட்மா. வேறமா 3600 யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்துமா 21 வயது முடிந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னமா, சோ இப்போ இன்கேஸ் வந்துமா அவங்க வந்து ஒரு அரசாங்க ஊழியராக அவங்களுக்கு கிடைக்குமாமா? வருமான வரி கட்டுற மாதிரி கிடைக்குமாமா? வெரி குட். அவங்க வீட்டுல 4 சக்கர வாகனம் இருந்தா கிடைக்குமா? இதான் கேள்வியே கேட்பாங்கம்மா. அவங்க வெரி குட், அவங்களுக்கும் கிடைக்காதுமா. ஓகே, சோ வருமான வரி கட்டுறவங்களுக்கு, அதே மாதிரி போயிட்டோமா மத்திய அரசோ இல்ல மாநில அரசு இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களா இருக்குமா, வங்கி ஊழியர்களா இருக்கும், பென்ஷன் வாங்குறாங்க பாத்தீங்களாமா. சோ இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களா இருக்கட்டும், இல்ல யாராவது 4 வாகனம் சக்கரம் இருக்கோமா, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுமா. அப்ப எல்லாத்துக்குமே இந்த திட்டமா கிட்ட கிடையாது, சில கட்டுப்பாடுகள் தான் திட்டம் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா போட்டுங்க. இது வருஷம் மட்டும் தான் ரொம்ப முக்கியமா. 77 ஏன்னா எதுக்கு இந்த ஒரு ஸ்கீம் நாம இன்னைக்கு வரைக்குமே இந்த ஸ்கீம் ஓகேங்க. ஸோ இலவச இயல் மிஷன்மா, விடியல் பயணம், ஸோ ராமாமிர்த அம்மையோட புதுமை பெண் திட்டம், தென் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2022ல நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, போலீஸ் அக்கா திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் அக்கா ஸ்கீம் ஆர் போலீஸ் அக்கா திட்டம். இது பேர்லயே ரொம்ப சிம்பிளானதாமா. ஸோ கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணாங்கம்மா. ஸோ நிறைய பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னாமா இந்த லைக் காவலாளர் பெண் போலீஸ் இருக்காங்களாமா. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கம்மா, இந்த பெண்களுக்காக பாதுகாப்புக்காக வந்து நைட்டு ஃபுல்லா இந்த லைக் ரோந்து போறதா இருக்கட்டும், இல்ல வந்து எந்தெந்த இடத்துல வந்து பெண்கள் பாதிக்கப்படுறதுலாம் ஃபுல்லா வந்து போய் மப்டில போய் செக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெண்கள் நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ போலீஸ் அக்கா திட்டமா இதோடைய டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிளியரா பார்த்து வச்சுக்கோமா. கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான் இந்த ஸ்கீம்ஸை முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாமா. கோயம்புத்தூர் மட்டும் தான் இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஓகே அடுத்த ஒரு ஸ்கீம் என்ன போட்டுக்குமா. நவ் போட்டு தமிழ்நாட்டிலேயே போடுங்க.
மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த திருமண நல உதவிக்காக கொடுக்குறாங்க பாத்தீங்களா சில ஸ்கீம்ஸ். ஸோ அந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1968 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ சேம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் கேஸ்ட், இந்த ஜாதி விட்டு ஜாதியார் கலப்பு ஜாதி திருமணம் பண்றாங்களாமா. ஸோ அந்த ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்றவங்களுக்காக ஒரு ஓய்வூதியமான ஒரு லைக் அசிஸ்டன்ஸ். ஸோ முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ், ரொம்ப முக்கியமா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஆக்ட் 1968 கொண்டு வந்திருப்பாங்கம்மா. இதுக்கு இன்கம் லிமிட்ல எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்போமா. ஸோ இன்னைக்கு இந்தியாவில வந்துமா ஒரு ஆணின் திருமண வயது எவ்வளவுமா இருக்கு, ஒரு பெண்ணின் திருமண வயது எவ்வளவுமா இருக்கு? ஒரு ஆணின் திருமண வயது எவ்வளவுமா, அதே மாதிரி ஒரு பெண்ணின் திருமண வயது எவ்வளவுமா? வெரி குட். ஸோ 21 வயதுமா ஆண்களுக்கு இருக்கணும், 18 வயது பெண்களுக்கு இருக்கணும். ஓகேமா? ஸோ இப்போ இந்த 18 21 மாதம் சொல்லியிருக்காங்கம்மா. பட் இன்னைய காலகட்டம் வரைக்குமே ஒரு பெண்ணின் திருமண எவ்வளவு இருக்குன்னா 18 இருக்கு. இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணாங்கன்னா அது சட்டப்படி குற்றமா குற்றம் இல்லையாமா? சட்டப்படி குற்றமா இல்லையாமா? குற்றம் தான். அதை தடுப்பதற்காகத்தாமா 2006 மத்திய அரசாங்கத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆர் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட். ஸோ குழந்தை திருமண தடுப்பு சட்டம். ஸோ கிளியரா போட்டவே எந்த வருடம் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் நம்ம 2006 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தின்படி இன்னைக்கு இந்தியால ஒரு ஆணின் திருமண வயது 21 குறைவாக இருந்தாலோ இல்ல ஒரு பெண்ணின் திருமண வயது 18 வயது குறைவா இருந்தாலோ அது சட்டப்படி குழந்தை திருமணம் தான், அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த வயது வந்துமா எல்லா டைப் ஆஃப் ரிலிஜனுக்கும் ஒரே மாதிரி இருக்குமாமா, இல்ல ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகேமா. பட் இப்போ நம்ம ஜென்ரலா எப்படின்னாமா 21 18 அப்படின்னு பாக்குறப்போ எல்லா டைப் ஆஃப் மதங்களுக்குமே இந்த சட்டம் வருமானு கேட்டாமா அங்கதான் ஒரு செக் வைப்பாங்க. எப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படியே ஒரு பேர் கிடையாதுமா. உண்மையான பேர் எப்படி இருக்காங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹிந்து சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? ஸோ ஹிந்து குழந்தை திருமண தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கும் ஹிந்து கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அந்த குரூப்புக்கு மட்டும்தாமா இந்த 21 18 இருக்கும். இப்ப நான் ஒரு கிறிஸ்டினா இருக்கேன், இல்ல நான் ஒரு இஸ்லாம் நபரா இருக்கேன், இல்ல நான் ஒரு சீக்கிய மதமா இருக்கேன் அப்படின்னாமா அவங்களுக்கு ஒவ்வொரு திருமண சட்டம் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சிம்பிளா எப்படி சொல்லலாம், டேக் நம்ம இஸ்லாமிக் நபர்கள் எடுத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு சில சட்டங்கள் இருக்குமா. அவங்க சட்டங்களை பொறுத்தவரை 21 வயது இருக்காது, 12 இருக்காது. அவங்களுக்கு இந்த வயசை காட்டி கொஞ்சம் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஸோ எப்படின்னா இந்த சட்டம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவான்னு கேட்டா கிடையாது. சோ இப்ப நம்ம படிக்கிறது மட்டும்தான் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் படிப்போம். ஓகேவா? இந்த வேர்ட் நமக்கு வராது. ஆனா உண்மையா நீங்க பாத்துட்டீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் என்ன மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சைல்டு மேரேஜ். இப்ப நீங்க வருஷம் மட்டும் போட்டுச்சுங்க போதும். 2006 தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப தர்மா முத்துலட்சுமி ரெட்டியோடைய அம்மா பேர்ல கொடுக்குறது என்னமா இந்த கலப்பு திருமணத்துக்கான ஓய்வூதியம் சார் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கம்மா 1968. ஓகேமா? சோ அதுக்கப்புறம் 1975 அடுத்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்கம்மா. இந்த வருஷம் 1975. சோ இந்த ஸ்கீமோட பேர் என்னமா தர்மாம்பாள். சோ தர்மாம்பாள் அம்மையார். சோ தர்மாம்பாள் அம்மையார் விடோ ரீமேரேஜ். இந்த விதவை மறுமணம் செய்யறாங்க பாத்தீங்களாமா, அந்த விதவை மறுமணத்துக்காக தரக்கூடிய ஓய்வூதியம் தான் இது. ஸோ விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த பேர்ல கொஞ்சம் கிளியரா பார்த்து வச்சுங்க. முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னாமா 1968 இந்த இதுக்காகனா இன்டர்காஸ்ட், ஸோ கலப்பு திருமணத்துக்கு பண்ற மக்களுக்காக கொடுக்கறதா. இது வந்துமா ஒரு விதவியா இருந்து அந்த விதவை வந்து மறுபடியும் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னா அவங்களுக்கும் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத தர்றாங்கம்மா. ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்கம்மா 1975 கொண்டு வந்தாங்க. ஓகேமா? ஸோ அதுக்கப்புறம் 1984 85
ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்கம்மா. அன்னை தெரசா. ஸோ நம்ம தெரசா அம்மா இருக்காங்களாம்மா, அந்த அம்மா பேர்ல கொண்டு வந்து அன்னை தெரசா மேரேஜ் அசிஸ்டன்ஸ். இந்த ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களாமா, ஆர்பன் கேர்ள்ஸ். இந்த ஆதரவற்ற பெண் குழந்தைகள் திருமணத்திற்காக 1984 85 கொண்டு வரப்பட்டதாமா. எதுனாமா உங்களுக்கு அன்னை தெரசா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஆர்பன் கேர்ள்ஸ். ஓகேமா, ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் தான். ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் வந்து இயர் மட்டும் கிளியரா பார்த்து வச்சுங்க. 1968 முத்துலட்சுமி அம்மாவுடைய விதவை ஜாதி கலப்பு திருமணமா. 1975 தர்மாம்பாள் அம்மையாருடைய இந்த விதவை மறு திருமணம். 1984 85 அன்னை தெரசாவுடைய இந்த ஆதரவற்ற பெண்களுக்கான திருமணம் கொடுக்கப்பட்டதாமா இந்த ஸ்கீம். ஓகேமா, சோ இப்ப இது எல்லாமே இப்ப நம்ம இப்ப பெண்களுக்கு கொண்டு வந்த ஸ்கீம், பெண்களுக்கு உண்டான திட்டங்கள். ஓகேமா, இப்ப நவ் புட்மா சைல்டு வெல்ஃபேர். குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்களா இருக்கான்னு சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஓகேமா, சோ அப்படி ஃபர்ஸ்ட் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா 2015 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்கம்மா, பேட்டி பாச்சோ பேட்டி பாத்தோ. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஸ்கீமா தான் இருக்கும். ஸோ பேட்டி பாச்சோ பேட்டி பாதோ. ஸோ எந்த வருடம்னா 2015. ஸோ பேட்டி பாச்சோ, நெக்ஸ்ட் பேட்டி பாதோ, சேவ் கேர்ள் சைல்டு அப்படி சொல்லுவாங்க. இந்த பெண் குழந்தை இருக்காங்களாமா, சோ பெண் குழந்தையை காப்பாற்றணும், பெண் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2015 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். சோ பேட்டினா பெண். ஓகேமா, சோ பேட்டி பாச்சோ அண்ட் பேட்டி பாத்தோ ஸ்கீம் வருஷம் மட்டும் கிளியரா பார்த்துங்க 2015. அதே 2015 அடுத்த ஸ்கீம்மா சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா, சுகன்யா சம்ருதி யோஜனா ஆர் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஓகேமா, சோ இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னா ஒண்ணுமே இல்லமா. ஓகே, இப்போ ஒரு பெண் குழந்தை பிறகுதாங்க அப்படின்னாமா, அந்த பெண் குழந்தை வந்து ஒரு ஃபேமிலியில அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகள் வரைக்குமா நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் வந்து போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ டெபாசிட் பண்ணிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 250 ரூபா கூட நம்ம ஆரம்பிக்கலாமா. ஓகேவா, இனிஷியலா என் பெண் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்த அந்த நாள்ல இருந்துமா அந்த குழந்தை 10 வயது ஆகுவதற்குள் நீங்க இந்த ஸ்கீம்ல இணையணும். இன்கேஸ் அந்த பெண் குழந்தை 10 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம இந்த திட்டத்தில் இணைய முடியாதுமா. அப்ப எந்த வயதுக்குள்ள நம்ம அதை இணைஞ்சோம்னா 10 வயசுக்குள்ள நம்ம அந்த திட்டத்தில் இணையணும். அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்குமா நீங்க மினிமம் இனிஷியல் டெபாசிட் பண்ணாம ஒரு 250 கூட ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்துல 1000 ரூபா இருந்துச்சுமா, இப்ப அது 250 பண்ணிட்டேன். அதே மாதிரிமா அதிகபட்சமா நீ ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் டெபாசிட் பண்ணலாம். ஸோ நம்ம எவ்வளவு இன்டெப்தா நீங்க போக வேண்டாம். பட் ஒரு பெண்கள் வந்து ஒரு பெண் குழந்தையோடைய அந்த நலனுக்காக நம்ம அந்த பெண் குழந்தை பிறந்ததுல இருந்துமா 10 வயசுக்குள்ள நீங்க ஸ்கீம்ல இணையலாம். இப்ப என்னன்னா நீ இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எய்தர் 18 வயசுல நீங்க பிரேக் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த பெண் குழந்தை வந்து 21 வயது ஆனவுடன் நீங்க இவ்வளவு நாள் டெபாசிட் பண்ண காசுமா நீங்க அந்த காசு அப்படியே கிடைக்காதுமா, அந்த காசு ஒரு இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை உங்களுக்கு. ஓகேமா, ஃபார் எக்ஸாம்பிள் 8%, 8.5% அந்த பர்சன்ட் மாறும்னு வச்சுங்களேன். ஸோ சில சதவீதம் வட்டி போட்டுமா நீங்க டெபாசிட் பண்ண எல்லா காசுமே இனிஷியலா நீங்க வாங்குறப்ப உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு 18 வயசுல நீங்க எடுத்துக்கலாம், இல்ல அந்த பெண் குழந்தை 21 வயது எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஃபேமிலியில எவ்வளவு பெண் குழந்தைனாமா 2 பெண் குழந்தைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பிறந்த அந்த நாள், அதாவது 1ஆவது நாள்ல இருந்துமா அதிகபட்சம் 10 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த ஸ்கீம்குள்ள இணைய மாதிரி இருக்குமா. ஸோ மினிமம் 250 ரூபாய் நீங்க ஆரம்பிக்கலாம், மேக்ஸிமம் எதுக்கு போகும் 1.5 lakhs வரைக்கும் போகும். அப்படி கொண்டு வந்தோம்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா வருஷம் கிளியரா பாத்துங்க 2015. ஓகேமா, அதுக்கப்புறம் 2017 இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் மத்திய அரசாங்கம் கொண்டுப்பட்டது. இப்ப 2017. ஸோ 2017 மிஷன் வத்சல்யா அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷன் வத்சல்யா. ஸோ இது ஒரு பெண்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்டதுதாமா. ஸோ இந்த போக்ஸ்கோ சட்டத்தினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு நியாயம் கிடைக்கணும், டக்குன்னு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ 2017 கொண்டு வரப்பட்டதாமா
மிஷன் பத்சல்யா அப்படி சொல்றது அந்த இயர் கிளியரா பார்த்து வச்சுக்கோமா. ஸோ அதுக்கப்புறம் 2018 கொண்டு வரப்பட்டதாமா போஷன் திட்டம் அப்படி சொல்லுவாங்க. என்ன திட்டமா? போஷன் திட்டம். ஸோ இந்த திட்டம் ஒண்ணுமே இல்லமா, இது ஒரு ஊட்டச்சத்து திட்டம் தான். நியூட்ரிஷன் ஸ்கீம் தான். நியூட்ரிஷனல் ஸ்கீம், ஒரு ஊட்டச்சத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். என்ன திட்டமா? போஷன் அபியான் 2018 கொண்டு வராங்க. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாமா 1975 கொண்டு வந்திருப்பாங்கம்மா ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம், இங்கிலீஷ் வந்துமா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீமா. ஸோ ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் எந்த வருஷமா? நம்ம காந்தி பிறந்த இருக்கலாமா, அக்டோபர் 2, 1975 இந்த ஸ்கீமை கொண்டு வந்து பாக்கமா. இதுக்குள்ள பாத்துங்க. அதுக்கப்புறம் கடைசியாமா 2021 அப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று பாருமா, பிஎம் கேர்ஸ் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம் கேர்ஸ் நிதி இந்த கொரோனானால தாய் தகப்பனை இழந்த அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்குமா என்னோட படிப்பு செலவு வந்து ஏற்றக்கூடிய அந்த ஃபண்டோடைய பேர் தான்மா பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. எப்போ வந்தாங்க? 2021. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். குழந்தையை பொறுத்த வரைக்கும் பேட்டி பாச்சா பேட்டி பார்த்தோம், சுகன்யா சம்பருத்தி வருமா, 17 மிஷன் வத்சல்யா ஒண்ணுமா, அதே மாதிரி 18 போஷன் திட்டம் ஒண்ணு, 21 பிஎம் கேர்ஸ் நிதி ஒண்ணுமா, 1975 இந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் சொல்லி ஒரு திட்டம் ஒண்ணு. ஓகேமா. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் படுமா சொல்லுங்கம்மா. ஓகே. இப்ப அது எப்படின்னாமா 2021 வந்துமா இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்டை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்துல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா ஃபர்ஸ்டே கிடையாது, கார்டியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அந்த கார்டியன்ஸ் இறந்துட்டாங்க, இல்ல தத்தெடுத்த அந்த பேரண்ட்ஸ் அவங்களும் இறந்துட்டாங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி யார் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோமா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பு செலவு, அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்மேமா அரசாங்கம் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை 23 வயசு ரீச் ஆகுற வரைக்கும் சப்போர்ட் ஆன் ரீச்சிங் 23 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆதரவற்ற குழந்தை வந்து 23 வயசு ஆகும் வரை அந்த குழந்தைக்கான மருத்துவ செலவு, அந்த குழந்தைக்கான படிப்பு செலவு, அந்த குழந்தைக்கான எல்லா செலவுகளையும் மத்திய அரசாங்கமே எடுத்துக்குவாங்கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் மேக்ஸிமம் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸ்கூல்ஸ்ல ஃப்ரீயா அட்மிஷன் கொடுத்துருவாங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ 20,000 ரூபாய் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் என்ன ஒரு கணக்குனாமா 23 வயது அந்த குழந்தை ஆகும் வரை அந்த குழந்தைக்கான எல்லா செலவையும் யார் எடுத்துக்குவாங்க? இந்திய அரசாங்கமே எடுத்துக்குமா. அப்படி என்னென்ன செலவுனமா அவங்களுக்கு கல்விக்கான செலவு, மருத்துவத்துக்கான செலவு, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான செலவு, அவங்க தங்குவதற்கான செலவு எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க, மத்திய அரசாங்கம் எடுத்துக்குவாங்க. இது எப்படின்னாமா 23 வயசு வரைக்கும் அதிகபட்சம் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் போகும். அப்ப 2 பெற்றோர்களுமே இழந்தவங்களுக்கு தான் அதிக காசு கிடைக்கும். இப்ப அப்பா இருக்காங்க, அம்மா மட்டும் இறந்துட்டாங்க, அப்ப அவங்களுக்கு கிடைக்கிறதுனா அவங்களுக்கு கிடைக்கும், பட் இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா 2 தகப்பன் தாய் தந்தை இழந்தவர்களுக்கு அதிக ஊதியமும், ஒரு தாயோ தகப்பனோ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இருக்குமா, இன்ன வரைக்குமே லைவ்ல தான் இருக்கு. அதான்மா தெளிவா கொரோனானால இறந்தவங்களுக்கு மட்டும்தான். ஓகேமா. சோ கோவிட் நோயினால அவங்க அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கேர்ஸ் நிதி வரும். ஆர்ஃபன்ஸ் எல்லாத்துக்கும் வரும். ஓகேமா. இப்ப நவ் போட் நெக்ஸ்ட்மா உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம், தமிழ்நாடு அரசாங்க ஸ்கீம் ஃபார் குழந்தைகள். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள், இது நீங்களே கெஸ் பண்ணலாமா. சோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
நியூட்ரிஷன் சத்துணவு சட்டம் எந்த வருஷமா? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், இந்த மதிய ஊட்டச்சத்து உணவு திட்டம், மதிய இலவச உணவு திட்டம் மூலமா மதிய ஊட்டச்சத்து எந்த வருஷம்? 1994 இருப்பாரு. பேர் மாத்திருப்பாங்களா? சத்துணவு திட்டம் 92, சத்துணவு திட்டம் 85 86. குட். இப்போ இந்த நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் பாத்தீங்களாமா, இந்த வார்த்தை மட்டும் வந்து எப்படின்னா 1982லயே வந்திருக்கும். ஓகேமா? சோ 1991 இருந்தால் எப்படி வந்திருக்கணுமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் அப்படி சொல்லி வந்திருப்பாங்க. வருஷத்துக்கு கிளியரா போட்டுருங்க. ஸோ 2013ஆம் வருடம் தான் மத்திய சத்துணவு திட்டம் வந்திருக்கும். 1991 இருந்தாமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய சத்துணவு திட்டம். ஓகேமா? சோ இது நமக்கு எல்லாரும் சிம்பிளா கேள்விப்பட்ட ஒரு திட்டம் தான். ஓகேமா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமா தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம் எந்த விஷயமா நீங்க மாதிரி பார்த்தோம்ல 92லமா சேலம் அப்படிங்கிற மாவட்டத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் வந்து உங்களால வளர்க்க முடியுதுன்னா பரவாயில்ல, அந்த பெண் குழந்தைகளை நீங்க கொல்ல வேண்டாம், கொண்டு வந்து இந்த விடுதியில விட்டுருங்க, இல்ல இந்த ஆசிரமத்தில் விட்டுருங்க, நாங்க அந்த குழந்தை வளர்த்து சொல்லட்டுமா. தொட்டில் குழந்தை திட்டம் 1992 காலகட்டத்துலமா சேலம் மாவட்டத்துல கொண்டு இருப்பாங்க. ஓகேமா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசெண்டா கொண்டு வரப்பட்ட சீஃப் மினிஸ்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை சிற்றுண்டி திட்டம் சொன்னாங்களா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ 2023 கொண்டு வரப்பட்டது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமா, ஸோ 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த காலையில வரக்கூடிய ஸ்கூல் குழந்தைகளுக்குமா கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமோடைய பேர் தான் காலை சிற்றுண்டி திட்டம். 2022 ஆரம்பிச்சாங்க. ஓகேமா? ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு திருத்தம் பண்ணிருக்காங்களே, தெரியுமாமா? இந்த ஸ்கீம்ல மட்டும் ஒரு திருத்தம் பண்ணாங்களே, தெரியுமா? அது என்னங்க 10வது வகுப்பு இருக்கு இல்லையா? இது எப்படின்னா இல்லம்மா, அதேதான் 1 to 5 மட்டும்தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குனாமா அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும்தான் எடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கம்மா, அரசாங்கம் ஊதியம் பெறும் பள்ளிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் 2024 the scheme is applicable only to government schools மட்டும்தான். இப்போ இந்த ஸ்கீம் யாருக்கும் போதுமா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அரசாங்க நிதி உதவி வாங்கி செயல்படக்கூடிய பள்ளிகள் இருக்குல்ல, அந்த அரசாங்க நிதி உதவி வாங்கி செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கும் இந்த காலை சிற்றுண்டி திட்டம் என்பது வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வருஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th அதை சேஞ்ச் கிடையாதுமா. பட் என்ன ஒண்ணே வேணும்னாமா, இதுக்கு முன்னாடி ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அரசாங்க பள்ளிகள் மட்டுமா, இப்ப என்னமா அரசாங்கம் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸும் உள்ளவர். ஓகேமா? சோ இது எல்லாமே இப்ப என்னமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான குழந்தைகளுக்கான திட்டங்கள். ஓகேமா? இப்போ அதுக்குள்ளே அது சில ஆக்ட் எல்லாம் போட்டிருக்குமா, சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி மற்றும் பெண்கள், இந்த பெண்களுக்கான சமூக நீதிக்கான திட்டங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேமா? இத வருஷமெல்லாம் கொஞ்சம் கிளியரா போட்டிருங்க. ஃபர்ஸ்ட் போட் ஐபிசி, இந்தியா தண்டனை சட்டம் எந்த வருஷமா, இந்தியன் பீனல் கோட் ஆர் இந்தியா தண்டனை சட்டம் 1860. இதெல்லாம் ஆக்ட் மட்டும் தான் ரொம்ப முக்கியம், எந்த வருடம் பார்த்துங்க. அதுக்கு அடுத்தமா இந்தியன் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க, இந்தியா கிறிஸ்துவ திருமண சட்டம், இந்தியா கிறிஸ்துவ திருமண சட்டமா 1872 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, தென் மூணாவதுமா மைன்ஸ் ஆக்ட் சுரங்க சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மைன்ஸ் ஆக்ட் சுரங்க சட்டம் 1952 கொண்டு வந்திருப்பாங்க. தென் ஃபோர்த் அடுத்து என்னன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட்,
என்னக்குமா ஃபேக்டரிஸ் ஆக்ட் தொழிற்சாலை சட்டம் 1948. ஓகே, ஸோ கிளியரா போட்டுருங்க. இந்தியா தண்டனை சட்டம் 1860மா. இந்தியா கிறிஸ்துவ திருமண சட்டம் 1872. சுரங்க சட்டம் 1952. தொழிற்சாலை சட்டம் 1948மா. அதுக்கப்புறம் மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. ஸோ குறைந்தபட்ச ஊதிய சட்டம். ஓகேவா? அதுக்கு அடுத்ததுமா ஹிந்து திருமண சட்டம், ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கொண்டு வரமா. ஸோ ஹிந்து திருமண சட்டம் 1955. ஓகேமா? அதுக்கப்புறமா ஹிந்து சொத்துரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து சொத்துரிமை சட்டம், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 கொண்டு வரமா. ஸோ இதுதான். ஸோ ஒண்ணு வந்து ஹிந்து திருமண சட்டம் எந்த வருஷமா? 1955 ஹிந்து திருமண சட்டம். ஸோ ஹிந்து சொத்துரிமை சட்டம் எந்த வருஷமா? 1956 கொண்டு வருமா. ஓகேமா? ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான சட்டம் என்னமா? கடத்தலுக்கு எதிரான சட்டம், இம்மோரல் கடத்தல் சட்டம். அது கடத்தலுக்கு எதிரான சட்டமா. இம்மோரல் டாரிஃப், இந்த குழந்தைகளை பெண்களை ஃபுல்லா கடத்துறாங்களம்மா, அதெல்லாம் கடத்துறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி கடத்தலில் ஈடுபட்டால் அவங்களை காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய சட்டம் தான் இம்மோரல் டிராபிக், கடத்தலுக்கு எதிரான சட்டம். இம்மோரல் டாரிஃப் பிரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1956 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வருஷம் மட்டும் தான் முக்கியம், இதுல கிளியரா பார்த்து வச்சுங்க. ஸோ எந்தெந்த சட்டங்கள் ஃபுல்லா எந்தெந்த வருஷம் வருது. ஸோ ஐபிசி எப்போ, திருமண சட்டம் எப்போ, சுரங்க சட்டம், தொழிற்சாலை சட்டம், கடத்தலுக்கு எதிரான சட்டம், குறைந்தபட்ச ஊதிய சட்டம், ஹிந்து திருமண சட்டம், தென் ஹிந்து சொத்துரிமை சட்டம். ஓகேமா? ஸோ அதுக்கு அடுத்த ஆக்ட்மா ரொம்ப முக்கியமான ஆக்ட் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 கொண்டு வருவாங்க. தென் அதுக்கப்புறமா மகப்பேறு மெட்டர்னிட்டி, மகப்பேறு பெனிஃபிட் ஸ்கீம், இதுவும் 1961 கொண்டு வராங்க. ஸோ ஒன்னு எதுனாமா உங்களுடைய வரதட்சணை தடுப்பு சட்டம், இந்த மகப்பேறு ஓய்வூதிய சட்டம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், அது எந்த வருஷமா? 1961. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாமா எம்டிபி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. என்னக்குமா? எம்டிபி ஆக்ட், இது இங்கிலீஷ்ல எழுதிக்கங்க. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட், டெர்மினேஷன் ஆஃப் என்னக்குமா? மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட். ஓகேமா? ஸோ வந்து ஒரு குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கருவெல்லாம் கலைக்கிறாங்க பாத்தீங்களாமா, அந்த கரு கலைப்பதற்கான சட்டம் தாமா, அதான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. எந்த வருஷமா? 1961. இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள்மா. தென் அடுத்தது சம ஊதிய சட்டம் அப்படி சொல்லுவாங்க, ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட் 1976மா. சம ஊதிய சட்டம், ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட். ஓகேமா? அதுக்கு அடுத்து நம்ம ஃபேமிலி கோர்ட், குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. எந்த வருஷமா? 1984. ஓகேமா? அதுக்கு அடுத்தது என்னமா? இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன், இந்த பெண்களை தவறாக சித்தரிப்பதிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். பெண்களை தவறாக சித்தரிப்பதிலிருந்து பாதுகாக்கும் சட்டமா இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா? ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1986 கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ பெண்களை தவறாக சித்தரிப்பதிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். ஓகேமா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்.
பெண்களை வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கொண்டு வராங்க. இந்த வருஷமா 2005. ஸோ பெண்களை வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை எல்லாம் பண்றாங்களா, ஸோ வீட்டுல வந்து அடிக்கிறது திட்டுறது பண்றாங்க, அதுல பாதுகாக்க கொண்டு வர சட்டம் நம்ம 2005. ஓகேமா. அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப முக்கியம், தேசிய ஆணையம் ஃபார் பெண்கள், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் 1990 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பெண்களுக்கான ஒரு தேசிய ஆணையம். ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் வாட் ஆக்ட்மா, விமன்ஸ் ஆக்ட். ஸோ பெண்களுக்கான ஒரு என்ன சட்டம்னா ஒரு தேசிய ஆணையம். ஸோ பெண்களுக்கான ஒரு தேசிய ஆணையம். ஸோ எந்த வருஷம்னாமா 1990 தான் இந்த பெண்களுக்கான இந்த தேசிய ஆணையம் ஆணையத்தை கொண்டு வரும். ஓகேமா. ஸோ இது எல்லாமே என்னன்னாமா பெண்கள் நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாவே இருக்கு. ஓகேமா. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது போடுங்கம்மா. ஓகே, இதுக்கே இன்னொரு ஆக்ட் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் என்னன்னாமா, பெண்களுக்கு இல்லையமா ஷி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி ஆக்ட் 2013 கொண்டு வருவாங்க. என்ன ஆக்ட்மா? ஷி ஆக்ட். இந்த அவங்க வேலை செய்யக்கூடிய பணியிடங்கள்ல வந்து இந்த பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க பாத்தீங்களாமா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நீங்க சிம்பிளா போட்டு ஷி ஆக்ட்மா. ஸோ எந்த வருடமா 2013. ஓகேவா. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க பார்த்து சொல்லாமே பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள். ஓகேமா. இப்போ அது கீழே போட்டுமா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சில்ட்ரன். சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் வாட்மா சில்ட்ரன். ஓகேமா. அதுல ஃபர்ஸ்ட் புட்மா சிம்பிளா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் புட் ஹமா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து மைனாரிட்டி. இந்த ஆக்ட் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப இன்டெப்தா உள்ள போய் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லைமா குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ வருஷங்கள் மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஹிந்து சிறுபான்மையர் மற்றும் பாதுகாப்பு சட்டம் சொல்லுவாங்கம்மா. ஸோ கார்டியன்ஷிப் ஆக்ட். ஹிந்து மைனாரிட்டி அண்ட் வாட் ஆக்ட்மா, கார்டியன்ஷிப் ஆக்ட்மா 1956 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஹிந்து சிறுபான்மையர் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1956. ஓகேமா. அதுக்கு அடுத்தமா குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம், சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். ஆயிரத்தி 1986. குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் எந்த வருடம்னா 1986. அதுக்கப்புறமா சிறார் சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், சிறார் சீர்திருத்த சட்டம் 2000 அந்த வருடத்துல கொண்டு வந்திருப்பாங்கம்மா. ஸோ 2000 கொண்டு வந்ததை 2015 ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்கம்மா. 2019 ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்ப சட்டம் கொண்டு வரப்பட்ட வருடம் எதுன்னு கேட்டாங்கன்னா எந்த வருடம்னா 2000 தான். ஸோ எப்ப திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா 2015 ஒரு திருத்தமா, தென் 2019 ஒரு திருத்தம். ஸோ சட்டத்தின் பேர் என்னமா, சிறார் சீர்திருத்த சட்டம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாமா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ். சைல்ட் மேரேஜ் ஆக்ட், குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006. எப்போ கொண்டு வராங்கம்மா? குழந்தை திருமண
தடுப்பு சட்டம் 2006. அதுக்கப்புறம் நம்ம RTE ஆக்ட், கல்வி பெறும் உரிமைக்கான சட்டம் அப்படி சொல்லுவாங்க. ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆர் RTE ஆக்ட் எந்த வருடம் நம்ம 2009. ஓகேமா. ஸோ எந்த வருடமா கல்வி பெறும் ஆர் கல்விக்கான அந்த சட்டம் நம்ம ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் விச் 2009 தான்மா வி ஹேவ் திஸ் ஃபேமஸ் ரைட் டு எஜுகேஷன். சாரி 2009 தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பாக்குறப்ப மேக்ஸிமம் இருக்கும். கடைசியா வந்து புட் போக்ஸ்கோ ஆக்ட். ஸோ 2012. ஸோ 18 வயசு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டாமா அவங்கள பாதுகாக்கிறாங்களாமா. ஸோ அவங்கள பாதுகாக்கான சட்டங்கள் தாமா இந்த போக்ஸ்கோ சட்டம் சொல்லுவாங்க. எந்த விட கொண்டு வந்திருப்பாங்கம்மா 2012 தான் இந்த போக்ஸ்கோ ஆக்ட் இருக்கும். ஓகேமா. இப்ப எப்படி நம்ம பெண்களுக்கு ஒரு தேசிய ஆணையம் இருக்கலாமா 1990 சட்டம் கொண்டு வந்தாங்களா, அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு ஆணையம் இருக்குமா. ஸோ கமிஷன் ஃபார் protection of child rights act அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுலமா. சோ குழந்தைகள் பாதுகாப்புக்கான ஒரு ஆணையம். குழந்தை உரிமைகள் குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்கான ஆணையம் கொண்டு சட்டம் வந்த வருஷம் நம்ம 2005. ஸோ கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட் ஆக்ட்மா சைல்ட் ரைட் ஆக்ட். ஸோ இந்த குழந்தைகள் உரிமை பாதுகாப்பும் சட்டம் அப்படி சொல்லிட்டோமா எந்த விட கொண்டு வந்தாங்கம்மா 2005 கொண்டு வர. ஸோ இது எல்லாமே இப்ப நம்ம குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள். ஓகேமா. இப்போ அடுத்து 3வது போட்டிருக்குமா சேம் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் SC/ST. இந்த பட்டியலிடப்பட்ட மக்கள், இந்த லைக் ஸ்கெடியூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அந்த டைப் ஆஃப் மக்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சட்டங்கள் இருக்குமா. ஃபர்ஸ்ட் வந்துமா PCR ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1955 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குடிமைகள் உரிமை பாதுகாப்பு சட்டம் இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். வருடம் கிளியரா பார்த்துக்கோமா 1955. அதுக்கப்புறம் என்னமா SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம். SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ரோசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டமா 1989 கொண்டு வராங்க. ஸோ SC/STக்கான அந்த வன்கொடுமையில பாதுகாக்கிறாங்களாமா. ஸோ SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் வாட் ஆக்ட்மா அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எந்த வருடமா கொண்டு வந்திருப்பாங்க 1989 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா. அதுக்கு அடுத்தது 3வதுமா பாண்டேட் லேபர் சிஸ்டம், கொத்தடிமை தடுப்பு சட்டம். கொத்தடிமை தடுப்பு சட்டம் பாண்டேட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 கொண்டு வராங்க. ஸோ கொத்தடிமை தடுப்பு சட்டம் 2வது சட்டமா உங்களுடைய பாண்டேட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான சட்டம் தான். ஓகேமா. அதுக்கப்புறம் 4th போட்டுக்கோமா, இதுவும் கொஞ்சம் முக்கியமான சட்டம் தான், காடுகள் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு ஃபாரஸ்ட் ஆக்ட். காடுகள் உரிமை சட்டம் 2006 கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு ஃபாரஸ்ட் ஆக்ட், காடுகள் பாதுகாப்பு சட்டம், காடுகள் உரிமை சட்டம் 2006 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி இதெல்லாம் SC/STக்கு நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. கடைசி சொல்லுமா கேக்குறோம் சொல்லுங்க. ஆமாமா இது எப்படி அதே ஒண்ணுலமா இந்த மலைவாழ் மக்களுக்காக நம்ம ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மலைவாழ் மக்களுக்காக மட்டும்தான் அந்த காடுகள் பாதுகாப்பு சட்டம் இருக்கும். இது எப்படின்னா ஒரு சிம்பிள் தான். இப்போ காலங்காலமா வந்து என்னுடைய குடும்பங்கள் வந்து மலைவாழ் மக்களாவே இருக்காங்க அப்படின்னா அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல வந்து இவ்வளவு சதவீதம் ஆஃப் நிலங்கள் வந்து நாங்கள் வந்து உரிமையா இருக்கலாம்
அது அரசாங்க நிலம் கிடையாது, அது எங்களுக்கான நிலம் சொல்லட்டுமா, அந்த மலைவாழ் மக்களுக்காக மட்டும் இருக்கக்கூடிய சட்டம் தாமா இந்த காடுகள் பாதுகாப்பு சட்டம். ஓகே, அதனால வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தென் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 கொடுத்திருப்பாங்க. இந்த கண்டாரோன்னு ஒரு படம் வந்து மலையாள சாரி கன்னடல, நீ அதை பயணம் அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் எல்லாம் அவங்க எப்படி பட்டா கொடுக்குறாங்க, எப்படி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பொது கிடையாதுமா. அதனால ஒன்லி ஃபார் ஹூ மட்டும் தான், எஸ்சி எஸ்டி. இந்த காடு பொறுத்தவரைக்கும் எஸ்டி வர மாட்டாங்க, யார் மட்டும் தான் இருப்பாங்கம்மா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேமா. தென் கடைசியா ஒரு ஆக்ட்மா பிசா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க பாலிட்டில படிப்பீங்க. பிசா ஆக்ட் 1996 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. இந்த பஞ்சாயத் அப்படிங்கிற அந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கலாமா, அந்த பஞ்சாயத் அப்படிங்கிற உள்ளாட்சி தேர்தல் அந்த மலைவாழ் மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னா கொண்டு வரப்பட்டதுமா பிசா ஆக்ட், பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது நீங்க பாயிண்ட்ல பாப்பீங்கம்மா, வருஷம் மட்டும் பேர போட்டுங்கம்மா 1996. ஓகேவா. இது எல்லாமே நம்ம எஸ்சி எஸ்டிக்காக இருக்கக்கூடியது. ஸோ பிசிஆர் ஆக்ட் 1995மா, எஸ்சி எஸ்டியோடைய வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் 1989, கொத்துரிமை தடுப்பு சட்டம் 1976மா, ஸோ காடுகள் உரிமைக்கான சட்டம் 2006மா, பிசா ஆக்ட் எந்த வருஷமா 1996 பிசா ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா. இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த சிறுபான்மையில இருக்காங்க பாத்தீங்களாமா, ஸோ மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆணையம் உருவாக்கி இருப்பாங்கன்னாமா, அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஆணையம் எப்படின்னா 1992 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி 1992மா. ஸோ கிளியரா போட்டுமா, பெண்களுக்கான தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்ட வருடம் எதுமா? 94. வெரி குட். குழந்தைகள் உரிமை பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஆணையம் எந்த வருஷமா? 2005. இப்ப சிறுபான்மையர் தேசிய ஆணையம் எந்த வருஷமா? 1992 தான் சிறுபான்மையருக்கான தேசிய ஆணையம் சட்டத்தை உருவாக்கிருக்கோம். ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளா வந்துமா, இன்னும் ஒரு 2 ஆக்ட் கீழே போட்டுங்க. இந்த ஓகே, இந்த ஆக்ட் சும்மா போட்டு வச்சுக்கமா. ஸோ வந்து 2016 வந்துமா இந்த ஊனமுற்றோர்ல இருக்காங்க பாத்தீங்களாமா, டிசேபிள் பர்சன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அந்த ஊனமுற்றோர் நலனுக்காக 2016 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கம்மா. அந்த சட்டத்தோட பேர் மட்டும் போட்டு வச்சுக்கமா, ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். ரைட் ஆஃப் பர்சன். இந்த சாப்டர்மா இல்ல நீங்க போன சாப்டர்மா ஃபுல்லா டேட்டாஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இயர் பார்க்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க இயர் படிச்சா இயர் மாறவே மாறாதுமா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இருக்கும். பட் நீங்க ரொம்ப இன்டெப்தா அந்த ஸ்கீமுக்குள்ள குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் போய் பார்க்க வேண்டாம். வருஷம் எந்த அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்துங்க. ஓகேவா. ஸோ ரைட் ஆஃப் பர்சன் வித் வாட் ஆக்ட்மா, டிசபிலிட்டி ஆக்ட். இந்த ஊனமுற்றோர் இருக்காங்களாமா, ஸோ அந்த ஊனமுற்றோருக்கான உரிமை சட்டம் தாமா 2016 கொண்டு வந்திருப்பேன். ஸோ அதே ஒரு டைம் கிளியரா பார்த்துக்குமா. ஓகேமா. ஸோ மேக்சிமம் இவ்வளவுதான் உங்க சட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது சட்டங்கள் வந்து ஜெனரலா வந்து இருக்கான்னு கேட்டோமா, எது இருக்காது. இதை வேணா ஒரு டைம் பாத்துக்கோங்க. ஆர்டிஎன் போட்டீங்க 2009 போட்டீங்க, ஆர்டிஎல் போட்டிருப்பீங்க. இது இப்ப அதுக்கு கீழே எடுத்துக்கமா 2005 இந்த சட்டம் கொண்டு இருப்பாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லட்டுமா, 2005 அந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா. ஸோ இதான் மேக்சிமம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாமே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பார்த்திருப்பீங்களாமா. ஸோ இந்த 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநங்கையர்களா இருக்காங்கல்லமா, அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் இருக்குமா. அந்த ஒரு சட்டம் மட்டும் போட்டுருங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட் ஆக்ட்மா, ரைட்ஸ் ஆக்ட் 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 3ஆம் பாலினம் இருக்காங்க பார்த்தீங்களாமா, ஸோ அவங்களுடைய அந்த உரிமைகள் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 2019 ஒரே ஒரு ஆக்ட் மட்டும்தான்
இருக்குமா ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஓகேமா. ஸோ இப்போ இது போகமா நான் சில கேசஸ் எல்லாம் சொல்றேன். இந்த கேசஸ் பேரெல்லாம் போட்டு வச்சுக்கோமா. ஓகேவா. ஸோ அந்த கேஸோட வருஷம் நமக்கு போதும். பட் when you have டைம் இந்த கேஸ் ஃபுல்லா என்ன சொல்லி ஒரு டைம் எடுத்து பார்த்துங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஓகேமா. ஃபர்ஸ்ட் புட்மா கேஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் புட் நவ்தேஜ் சிங் ஜோஹார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் போய் கொஞ்சம் படிச்சு பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2018 வந்த கேஸ் தான். ஓகேவா. ஸோ சும்மா போய் குரோம்ல போய்மா நவ்ஜித் சிங் ஜோஹார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியானா இது என்ன வழக்கு, எதுக்காக உச்ச நீதிமன்ற வழக்கு போடப்பட்டாங்க, இந்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, இந்த தீர்ப்புனால எப்படி சமுதாயத்துல ஒரு நலன் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் see this கேஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு கேஸ் போட்டுக்கங்க. ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுவும் 2018 வந்த ஆக்ஷன். வருஷமா ஜோசப் ஷைன் விச் வாட் மேம் யூனியன் ஆஃப் இந்தியா. எந்த வருடமா 2018. இதே மாதிரி எதுக்காக இந்த கேஸ் போட்டாங்க, அந்த கேஸோட ஹிஸ்டரி என்ன, அதை மட்டும் ஒரு டைம் கிளியரா பார்த்து. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் மூணாவது கேஸ் இந்தியன் யங் லாயர் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க கேள்விப்பட்ட கேஸா தான் இருக்கும். ஸோ இதுவும் 2018 தாமா. இந்த பெண்கள் எல்லாம் வந்து சபரிமலை கோயிலுக்குள்ள போலான்னு சொல்லியிருப்பாங்களாமா. ஸோ அதுக்கு கொடுத்த ஜட்மெண்ட் தாமா இந்தியன் யங் லாயர் அசோசியேஷன் வாட்மா ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஓகேவா. சும்மா அதே ஒரு டைம் பார்த்துங்க. ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேசஸ்மா சமூக நலனை பொறுத்த வரைக்கும். ஸோ நவஜித் சிங் ஜோஹார் வித் யூனியன் ஆஃப் இந்தியா 2018. ஸோ ஜோசப் ஷைன் யூனியன் ஆஃப் இந்தியா 2018. இந்த மூணு கேஸுமே 2018 தான். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் ஒன்று போட்டுக்கோமா. யூ கேன் ஹேவ் சக்கரபர்த்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சக்கரபர்த்தி which is what ma யூனியன் ஆஃப் இந்தியா. இது 2023 வந்த ஜட்மெண்ட் தான், இப்ப ரீசெண்டா வந்ததான். ஸோ போய் பாருங்க சக்கரபர்த்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு என்ன வழக்கு, அது என்ன சொல்ல வர சொல்லி அந்த வழக்கு ஒரு டைம் கிளியரா பாத்துக்கணும். ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழக்குகள்மா. ஸோ வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஸ் ஹிஸ்டரி வந்து நம்ம மெயின்ஸ் எழுத போறது கிடையாது. பட் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இந்த 4 கேஸை பார்த்துட்டீங்கன்னா யூ கிட்ட ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேமா. ஸோ இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீம்ஸ், எந்த வருஷம் எந்த ஸ்கீம் எது கொண்டு வந்தேன் அதை மட்டும் கிளியரா பார்த்தோம். ஓகேமா. இப்போ நவ் புட்மா அடுத்த சாப்டரா புட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, ஆர் இந்த கல்வி எப்படி உருவாச்சு, கல்வினா என்ன, எக்ஸெட்ரா வித் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேமா. ஸோ இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் வரை கல்விக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க, ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்ற பிறகு கல்விக்கு என்னென்ன விஷயம் சொல்லி பார்ப்பீங்க. நீங்க ஹிஸ்டரியில பார்ப்பீங்க. பட் இப்போதைக்கு ஜென்ரலா அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுக்கோமா. ஃபர்ஸ்ட் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம், ஸோ கல்விக்கான சட்டம் அப்படி சொல்லி போட்டுட்டு போட்ட டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஓகேவா. இப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் கல்விக்கெல்லாம் பணத்தை ஒவ்வொன்றா போட்டுவாங்க. ஃபர்ஸ்ட்மா 1781, தென் 1791மா, தென் 1800. இது ரொம்ப முக்கியமான முயற்சி. எல்லாமே பிரிட்டிஷ் கால எடுத்துக்கலாமா. 1781மா கல்கட்டா மதராசா அப்படிங்கிற ஒரு மதராசா பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னமா கல்கட்டா மதராசா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. 1970 சமஸ்கிருத கல்வி, சான்ஸ்கிரிட் காலேஜ், சமஸ்கிருத பல்கலைக்கழகம். ஓகேமா.
ஸோ கடைசி 1800லமா ஃபோர்த் வில்லியம் காலேஜ். ஸோ வில்லியம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்ற ஒரு பல்கலைக்கழகம். இந்த வருடம் மட்டும் பாத்துங்க 1781 கல்கத்தா மதராசமா, 1797 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் சமஸ்கிருத காலேஜ்மா, 1800லமா ஃபோர்ட் இந்த கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அவரோட பேர்ல ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறமா 1813லமா இந்த வருஷம் 1813 பட்டய சட்டம் ஆர் we call it as சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா பட்டய சட்டம் சார்ட்டர் ஆக்ட். இதுவும் கல்விக்காக கொண்டு வரப்பட்டதாமா. முதல்ல 1,00,000 ரூபாய் காசை வந்துமா பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுடைய கல்விக்காக பயன்படுத்தப்பட்டதாமா பட்டய சட்டம் 1813. ஓகேமா. சோ அதுக்கப்புறமா 1835லமா மெக்கலாய் குழுன்னு ஒரு குழு போட்டிருப்பாங்க. என்ன குழுமா? மெக்கலாய் குழு. மெக்கலாய் எந்த வருஷமா? 1835. சோ ஆங்கில மொழியில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் பள்ளிகளை நடத்துவோம், அதாவது கல்லூரி நடத்துவோம் சொல்லுமா. தே சூஸ் வாட் அஸ் த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் நம்ம இங்கிலீஷ். ஸோ அது இந்த வேண்டாம், பட் இயர் பார்த்துங்க. 1813 முதல் பட்டய சட்டமா, 1835லமா மெக்கலாய் கமிட்டி, 1854லமா உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்ஸ் ஒரு பர்சன்மா என்ன சொல்றமா உட்ஸ் டிஸ்பேச். ஓகேமா. இதத்தான் இந்தியா கல்வியின் மகாசாசனம் என்று அழைப்பார்கள். ஆர் மக்ன கார்த்தா. கிளியரா படிச்சுக்குமா? சோ இந்தியா கல்வியின் மகாசாசனம் ஆர் மகன கார்த்தா என்று அழைக்கப்படக்கூடிய சட்டம் எதுனாமா 1854 கொண்டு வரப்பட்ட என்ன ஆக்ட்மா? உட்ஸ் டிஸ்பேச்சர் ஆக்ட். ஓகேமா. அதுக்கப்புறம் 1882 83 1882 83 அப்ப கொண்டு வரப்பட்டதாமா ஹண்டர் கமிஷன் ஆர் ஹண்டர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன் ஆர் ஹண்டர் தலைமையில போடப்பட்ட குழு எந்த வருடமா 1882 to 93. அதுக்கப்புறம் 1902 போடப்பட்டதாமா ரேலி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. RAYLEICH ரேலி குழு. ஒரு நபரோட பெயர்கள் தாமா. ஓகே. ஸோ மெக்கலாய் ஆகட்டும், உட்ஸ் ஆகட்டும், ஹண்டர் ஆகட்டும், ரேலி கமிஷன். ஓகேமா. 1904 இந்தியா பல்கலைக்கழக சட்டம் ஆர் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட். எந்த வருடமா? 1904 தான் என்ன வந்துச்சுமா உங்களுக்கு இந்தியா பல்கலைக்கழக சட்டம் ஆர் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட கொண்டு இருப்பாங்க. ஓகேமா. அதுக்கப்புறமா 1917 19 ஸோ இந்த காலகட்டத்துல தாமா சாத்லார் பல்கலைக்கழகம், சாத்லார் யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆணையமா? சாட்லர் பல்கலைக்கழக ஆணையம், சாத்லார் யூனிவர்சிட்டி கமிஷன். ஓகேமா. அதுக்கப்புறம் 1929 என்னமா இன்னொரு குழு போட்டிருப்பாங்கம்மா, ஹர்டாக் குழு. ஹர்டாக் கமிட்டி எந்த வருடம்னா 1929 ஸ்கீமா ஹர்டாக் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு போட்டிருப்பாங்க. ஓகேமா. அதுக்கப்புறம் என்னமா 1948 இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்துல கல்விக்காக போடப்பட்ட விஷயங்கள்மா. ஸோ கிளியரா பார்த்துருங்க. 813 35 54 82 83 1904லமா 17 19 தென் 1929. இன்னும் ஒண்ணு வேணா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோமா. 1937 1937 என்ன சொல்லலாமா? வர்தா ஸ்கீம், வர்தா திட்டம், வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் அப்படி சொல்லுங்க. வர்தா
திட்டம்னு போட்டுக்குமா. கேஸ் யார் பர்சன்மா? வர்தா அப்படின்னு கிளியரா போட்டுருங்கம்மா. 1813, 35, 54, 82, 94, 17, 19மா 1929 வெளிவாட்டுமா 1937. எல்லாமே கல்விக்காக விடுதலைக்கு முன்னாடி போடப்பட்ட விஷயங்கள்மா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். இப்ப நவ் புட்மா அதுக்கிலேயே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் விடுதலைக்கு அப்புறம் இந்த கல்விக்காக போடப்பட்ட ஆணையங்கள்மா 1948மா ராதாகிருஷ்ணன் கமிஷன். வாட்மா ராதாகிருஷ்ணன் கமிஷன். ஓகேமா. 1964ல இது கொஞ்சம் முக்கியமான ஆணையமா 1964மா கொத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தாரி கமிஷன். வாட் கமிஷன்மா? கொத்தாரி கமிஷன். எந்த வருடமா? 1964. 1948லமா ராதாகிருஷ்ணன் ஆணையம், 1964லமா கொத்தாரி ஆணையம் சொல்லிட்டு ஒரு ஆணையம் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா சோ நமக்கு 3 தேசிய கல்விக் கொள்கை இருக்குமா? எவ்வளவு இருக்குமா? 3 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சோ 3 தேசிய கல்விக் கொள்கை இருக்குமா? சோ முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1968ல ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி. எந்த வருடமா? 1968. போடுறேன். இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த வருடம் என்று கேட்டாலுமா 1968. ஓகேமா. அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட இரண்டாவதுமா புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷனல் பாலிசிமா 1986. ஃபர்ஸ்ட் தேசிய கல்விக் கொள்கை எந்த வருடம்னா 1968மா. செகண்ட் புதிய கல்விக் கொள்கை எந்த வருஷமா? 1986லமா. ஓகேமா. அதுக்கப்புறம் கடைசியா மூணாவது நியூ எஜுகேஷன் பாலிசி இப்ப கொண்டு வரலாமா ரீசெண்டா 2020. எவ்வளவு வருஷம்? 2020. இந்த கடைசியா கொண்டு வரப்பட்ட இந்த புதிய கல்விக் கொள்கை 2020ல கொண்டு வரதுக்கு மட்டுமா யாரு தலைவர்னாமா கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற நபர் அது தலைவராக இருந்திருப்பார். யாருமா? கஸ்தூரி ரங்கன். சோ அவர் தலைமைக்கு கீழே தாமா இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருப்பாங்கம்மா. ஸோ எந்த வருடமா நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ யார் தலைவர் நம்ம? கஸ்தூரி ரங்கன். ஸோ எப்போ அவர் சப்மிட் பண்ணிருப்பாருனாமா மே 31, 2019 அறிக்கை என்ன பண்ணிருப்பாரு? சப்மிட் பண்ணிருப்பார். எப்பமா? மே 31, 2019 தான் தனது அறிக்கையை சமர்ப்பணம் செய்திருப்பாருமா. சோ தேசிய புதிய கல்விக் கொள்கை. அப்ப எப்படி கேள்வினமா எவ்வளவு கல்விக் கொள்கை மொத்தமா இருக்கணுமா? 3 கல்விக் கொள்கை மட்டும்தான். 1968ல ஒண்ணுமா, 1986ல ஒண்ணுமா, தென் கடைசி எதுமா 2020ல ஒரு தேசிய கல்வி கொள்கை. ஓகேமா. சோ இதுக்கப்புறமா சில ஸ்கீம்ஸ் மட்டும் போட்டுக்கமா, கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ், எஜுகேஷன் ஸ்கீம். ஓகேமா. ஃபர்ஸ்ட் நோட் அவுட் ஆர்டிஇ சட்டம் 2009. ஸோ கல்வி உரிமை சட்டமா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எந்த வருடமா 2019. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமா கிளியரா பாத்துங்க, சமகர சிக்ஷா அபியான் அப்படி சொல்லுவாங்க. சமகர சிக்ஷா அபியான். ஸோ 2018ல கொண்டு வரும். 2018ல என்ன திட்டமா? சமகர
சிக்ஷ அபியன் அப்படிங்கிற சட்டம் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா. அதுக்கப்புறம் மூணாவது நம்ம நிப்பன் பாரத் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. NIPUN, நிப்பன் பாரத் திட்டம். நிப்பன் பாரத் மிஷன் 2021. ஸோ 2021. ஸோ RTE சட்டம் 2009மா, சமகர சிக்ஷா அபியான் 2018மா, நிபன் பாரத் திட்டம் 2021. இதெல்லாம் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ். ஓகேமா. அதுக்கப்புறமா இதுக்குள்ள அடுத்த ஸ்கீம் போடும்போது 4வது பிஎம் ஸ்ரீ திட்டம். பிஎம் ஸ்ரீ திட்டம் SHRI சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமா 2022 கொண்டு வந்திருப்பாங்க. 2022 திட்டமா பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை 2022 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேமா. ஸோ இது எல்லாமே இப்ப நீங்க பார்த்து ஃபுல்லா எப்படின்னாமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண விஷயங்கள். ஓகேவா. இப்ப நவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம், இந்த கல்விக்காக தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ். ஓகேமா. சிம்பிள் மாதிரி எழுதுனாமா. ஃபர்ஸ்ட் போட் இல்லம் தேடி கல்வி, ஸோ 2021 கொண்டு வந்தது. ஓகேமா. அதுக்கப்புறமா எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் 2022. எண்ணும் எழுத்தும் ஸ்கீம்ஸ் 2022மா. ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நார்மலான ஸ்கீம்ஸ் இருக்கும். இதுவே வண்டி போடுங்க. ஓகேவா. ஸோ பேராசிரியர் அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ பேராசிரியர் அன்பழகனின் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எந்த வருஷமா 2022. ஸோ பேராசிரியர் அன்பழகன் என்ன திட்டமா? கல்வி மேம்பாட்டு திட்டம். சாரி, பள்ளி மேம்பாட்டு திட்டம், ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸாமா புதுமை பெண் திட்டம் மாதிரி எழுதுனதான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் மாதிரி எழுதுனதாமா. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் தான் மறுபடியும் வர்ற மாதிரி இருக்கும். நத்திங் புது ஸ்கீம்ஸ். ஓகேமா. இப்போ இது கொஞ்சம் முக்கியமா நிறைய கமிட்டிஸ் போட்டிருப்பாமா கல்விக்காக. கமிட்டின்னு போட்டுங்க. ஸோ இந்திய அரசாங்கமா இந்த கல்விக்காக போடப்பட்ட கமிட்டிஸ். ஓகேமா. ஃபர்ஸ்ட் என்னன்னா பி கலையரசன் கமிட்டி. இது ஃப்ரீ கொண்ட கேள்வியை கேட்பாங்கம்மா. எந்த வருடம் இந்த ஆணையம் எதுக்காக போடப்பட்டது? இது இப்ப நீங்க எழுதுறதுமே கல்வி சம்பந்தப்பட்ட ஆணையங்கள் மட்டும்தான். ஓகேமா. ஸோ பி கலையரசன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருடமா? 2020. பி கலையரசன் குழு எந்த வருடம்? 2021. தமிழ்நாட்டுல மட்டும் போடப்பட்டதுமா, கிளியரா போட்டுருங்க. தென் செகண்ட்மா ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி. ஜஸ்டிஸ் டி முருகேசன். முருகேசன் கமிட்டிமா 2021. ஓகேமா. தென் தேர்ட் ஏகே ராஜன் கமிட்டி. ஸோ 2021 மணி ஏகே ராஜன் கமிட்டி. ஓகே. ஸோ இந்த மூணுமே கிளியரா போட்டுருமா. கலையரசன் குழுவாகட்டும், இல்ல முருகேசன் குழுவாகட்டுமா, இல்ல ஏகே ராஜன் குழுவாகட்டும், இது எல்லாமே எதுக்கு போடப்பட்டதுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்வதற்காக போடப்பட்டதுமா ஆல் தோஸ் ஸ்கீம்ஸ். ஓகேமா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய இந்த ஸ்கீம்ஸா இருக்கும். ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸோ மிச்சப்படிலாம் உங்களுக்கு வந்துமா ராதாகிருஷ்ணன் ஆல் தோஸ் அவார்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுல எப்படி நாம ஒரு 3 டாஸ்க் மட்டும் பாருங்க. ஓகேமா. பல்லவாஸ் அவருடைய காலகட்டத்துலமா கல்விக்கு என்னன்னு பேர் வச்சிருந்தான்னு பாருங்க. ஸோ வாட் இஸ் எஜுகேஷன்? யாரோட காலகட்டமா? பல்லவாஸ் காலகட்டத்துல. அதே மாதிரி சோலாஸ் அவங்க காலகட்டத்துல கல்விக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க? தென் ஃபைனலி பாண்டியா. யாருமா? பாண்டியா. ஸோ அவங்களோட காலகட்டத்துல என்ன பேர் வச்சிருந்தோம் அந்த பேரை மட்டும் ஒரு டைம் கிளியரா பாத்துக்கணும். ஸோ என்ன இருக்கு இதுக்கெல்லாம் பேர் சேர்த்து ஜஸ்ட் கோ அண்ட் see that நேம் ஒன்ஸ் கிளியர்லி. ஓகேமா. ஸோ இதாம கல்வி. ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் அந்த கமிட்டிஸ் ஃபுல்லாக கிளியரா பாத்துங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்த பிறகு பிரிட்டிஷ் காலகட்டத்துக்கு முன்பு என்னென்ன கமிட்டிஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் நம்ம ராதாகிருஷ்ணன் கமிஷன் ஆகட்டும், கொத்தாரியா கமிஷன் ஆகட்டும், எல்லாமே இயர் கிளியரா ஒரு டைம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி இயர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேமா. ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ இயராக தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஸ்கீம்ஸாக மட்டும்தான் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கீம்ஸும் இயர்ஸும் தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கீம்ஸ் இயர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இல்லை மேக்ஸிமம் எதுவுமே பெருசா இருக்காது. ஓகேமா. இப்போ நான் சில அந்த தமிழ்நாடு பாயிண்ட் மட்டும் தனியா ஃபாலோ பண்ணீங்களா? ஸோ இப்போ அதுலயே வந்து சில விஷயங்கள் மட்டும் எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணீங்க. இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு டைம் எழுதிக்குமா? ஸோ சும்மா ஜென்ரலா தமிழ்நாடு ஒரு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. இல்லை போட்டு ஹெல்த் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்குமா? ஸோ இந்த சுகாதாரத்துக்காக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம். ஸோ நான் சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே கிளியரா ஒரு டைம் எழுதிங்க. ஹெல்த் ஸ்கீம்ஸ், இந்த சுகாதாரத்துக்காக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்ன? ஓகேமா. ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. வாட் இஸ் கால் மிஷன் இந்திரா தனுஷ். மிஷன் இந்திரா தனுஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம் அது. ஸோ இப்போ இந்த சொட்டு மருந்துல இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த போலியோ சொட்டு மருந்து, இந்த குழந்தைகளுக்கான சொட்டு மருந்து எல்லாம் தராங்களாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் மிஷன் இந்திரா தனுஷ். ஸோ எப்ப ஆரம்பிச்சாங்க? மிஷன் இந்திரா தனுஷ் 5.0 வரைக்கும் போயிருக்குமா. ஸோ கிளியரா போய் ஒரு டைம் எந்த இயர் ஆரம்பிச்சாங்க, என்ன டைப் ஆஃப் டிசைன்? 2014 ஆரம்பிக்கப்பட்டதாம இந்த மிஷன் இந்திரா தனுஷ் அப்படிங்கிறது. இப்போ 2014 ஆரம்பிச்சுமா, கிட்டத்தட்ட இப்போ 2023 அப்படிங்கிற காலகட்டத்தில் எதுக்கு நம்ம போயிட்டோம்? 5.0. அப்ப 2014 1.0, 2.0, 3.0, 4.0 இருக்குமா? 5.0 வரைக்கும் எது இருக்குமா? மிஷன் இந்திரா தனுஷ். ஸோ இது வந்து ஸோ இந்த ஸ்கீம் ஒரு டைம் கிளியரா பார்த்துக்கோம். வருடம் மட்டும் கிளியரா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேமா. ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம் என்னவா? ஹெல்த் சம்மந்தப்பட்டதுல புட்ட போஷன் அபியான். போஷன் மலையில எழுதுனதுதான். போஷன் அபியான். ஸோ 2018 கொண்டு வரப்பட்டதாமா என்ன திட்டமா? போஷன் அபியான் அப்படிங்கிற திட்டம். ஸோ அதையும் ஒரு டைம் கிளியரா பாத்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படி சொல்லுவாங்க. ஆயுஷ்மான் பாரத். ஸோ எந்த வருடம் இந்த ஆயுஷ்மான் பாரத் நாம 2018. ஒண்ணுமே இல்லாம ஒரு காப்பீட்டு திட்டம் தான். ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தாமா. ஸோ 2018 கொண்டு வரப்பட்டதாமா. இதுனா உங்களுடைய கால் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர் என்ன போட்டுங்க? பிரதான் மந்திரி பிரதம அமைச்சர் ஜன் ஆரோக்கியா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன் ஆரோக்கியா யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஒண்ணுமே இல்லாம இட் இஸ் ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான், ஒரு காப்பீட்டு திட்டம் தான். முக்கியமா இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஒரு காப்பீட்டுக்கான ஒரு திட்டம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஓகேமா. ஸோ அதுக்கு அடுத்த ஆக்ட் என்னன்னா, ஸோ தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெல்த் செக்டர் தனியாக அதுக்குன்னு ஸ்கீம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் அதுவும் போட்டுச்சுமா. சார் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி எழுதுனா எல்லாமே இந்த மக்களை தேடி மருத்துவம்னா என்ன, இந்த நம்மை காக்கும்
48 என்ன, அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வருமுன் காப்போம் திட்டம், நம்ம அதை எழுதிக்கும் நம்ம அந்த ஸ்கீம்ஸா மறுபடியும் வரும். ஓகேவா? ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இது எல்லாமே எப்படின்னா உங்களோட ஸ்கீம்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்க ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைம் 2 டைம் படிக்கிறத அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் படிக்கிறப்பே நான் சொன்ன அந்த ஃபார்மேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எந்த அமைச்சருக்கு அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு, அதோடைய நோக்கம் என்ன, ஸோ இது வரைக்கும் அந்த ஸ்கீம்ஸ் அச்சீவ்மெண்ட் சொல்லுமா ஒரு 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 ஆர்டரா ஒரு நோட்டு மாதிரி தனியாக போட்டு எழுதி வச்சிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ யூ காட் த பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து யூ டோன்ட் நீட் டு எப்படி சொல்றதுன்னா ஸ்கீம்ஸை பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரே ஒரு டைம் கரெக்டாக எடுத்து அதே மாதிரி எழுதுறப்பமேமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேப்பர் இப்படி எழுதுறீங்கன்னா இது வரைக்கும் ஸ்கீம் எழுதினாமா இந்த ஸ்பேஸ் எம்டியா விட்டுருங்க. ஏன்னா இந்த ஸ்கீம்ஸ் நமக்கு 4 மணி நேரம் தெரிய வச்சால் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பேஜுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுக்கோங்க. ஓகேமா? ஏன்னா யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் மட்டும்தான் தியரியா இருக்கும். உங்களுடைய 3வது பார்ட்ல ஃபுல்லா ஸ்கீம்ஸ், ஆக்ட், இயர்ஸ், வருஷங்கள், கமிட்டி அதே மாதிரி தான். ஓகேவா? ரொம்ப ஈஸி டு ஸ்கோர். ஏன்னா இப்ப நீங்க எழுதுன எல்லாமே டேட்டாஸ் தான். இதே கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் போஷன் அபியான் எந்த வருடம் கேட்பாங்க, ஆயுஷ்மான் பாரத் எந்த வருடம் சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த வருடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கிளியரா படிக்கணும். ஸோ யூ மேக் ஷோர் தட் தனியா ஒரு நோட்டு போட்டுமா இந்த ஆக்ட், இந்த ஸ்கீம்ஸ் இதை ஃபுல்லாவே கிளியரா எழுதுது. ஓகேமா? ஸோ இன்னும் நமக்கு ஒரு பெரிய சாப்டர் நம்ம ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ இந்தியாவுடைய இந்தியா ஜாகிரபி படிச்சிருப்பீங்க. அதுல ஒன்லி எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாடுடைய ஜாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய கடைசியா வந்து மின் ஆளுமை ஆர் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 சாப்டர் நம்ம குட்டி சாப்டர் தான் இருக்கு. ஓகே? ஸோ அது 2 மட்டும் படிச்சாலே உங்களுக்கு யூனிட் 9 முடிஞ்சு. ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர் தான், வெறும் டேட்டாஸ் தான். இப்போ யூனிட் 9 பொறுத்து என்னன்னா நீங்க ஹிஸ்டரி, ஜாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி இந்த 4மே நீங்க உங்களுடைய சிலபஸ்ல படிப்பீங்க. அதோடைய டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ பாயிண்ட் ரைட்னாமா? ஸோ பாலிட்டி கிளியரா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் 9 படிங்க. ஹிஸ்டரி முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் 9 படிங்க. எக்கனாமி முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் 9 படிங்க. ஜாகிரபி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா அதெல்லாம் படிச்சு முடிச்சீங்கன்னா அதோடைய டேட்டாஸ் மட்டும் தான் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனி சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அதனாலதான் யூனிட் 9 பொறுத்த வரைக்குமா எல்லா சப்ஜெக்டையும் கம்பைல் பண்ணி ஒரு சப்ஜெக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ மேக் ஷுர் தட் நீங்க அந்த சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே ஒரு டைம் கிளியரா கோ த்ரூ பண்ணிக்கோமா. ஓகேவா? ஸோ இது மட்டும் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுங்கம்மா. தென் வில் சீ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லமா நம்ம ஜாகிரபியும் தென் உங்களுடைய இ கவர்னன்ஸ் மின் ஆளுமை அப்படின்னு 2 சாப்டர் மட்டும் பார்க்கலாமா. ஓகேமா? ஸோ படிமாடா. ஓகே, வில் சீமா. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூமா.